உங்கள் விஜய். பாத்தீங்களா, இதை விட வேற முகூர்த்தம் வேணுமா உங்களுக்கு? ப்ராப்ளம் சால்வ், அவ்வளவுதானே? ஐயோ, வாங்க மாமா போலாம். இவா என்ன புக் பண்ணவே இல்லையே. அது வந்து நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கல்ல, உங்களால வர முடியாது. நாங்க ஐயோ மாமா, நான் தான் ஐயர் மாமாவும் புக் பண்ணி வச்சிருக்கேனே. அதானே, நீங்க சொன்னா நான் வந்துறப்போ. நீங்களா ரிலாக்ஸ்டா இருங்க, நான் ஐயரை விட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. வரமா. ஐயோ, எனக்கு தலை சுட்டுனே கடவுளே. உன்னிட்டா பிரியோ ஏண்டி பேசுற? பிரியா இதெல்லாம் எதுவும் வேண்டாம்டி. உன்னாலதான் எல்லாம் பண்றது வந்துட்டேன். சோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல்ல? நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஐயர் வந்து ஈவினிங் வந்துருவாரு. நான் ஒன்னு பண்றேன், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்லிடுறேன். அதான் உங்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும்ல, அதனால தான். ஐயர் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாருன்னா அதெல்லாம் முடிச்சு வச்சிருவாருல்ல. மதன் உட்காருங்க உட்காருங்க. அமெரிக்கன் மாப்ள. மதன், give me a hand. You are a very lucky man and congratulations. ஆனா அத்தை, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். இல்ல அத்தை, நீங்க எல்லா வேலையும் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா பண்ணுவீங்க. ஆனா இந்த விஷயத்தை நீங்க எப்படி மறந்தீங்க? போங்க அத்தை, நீங்க போய் இந்த மாதிரி ஒரு வேலை பாப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன விஷயம் மாப்பிள? பாத்தீங்களா, இப்போ கூட உங்களுக்கு ஞாபகம் வரல? கூட பிறந்த சொந்த ரத்தம், அத கூட மறந்துட்டீங்களா நீங்க? என்ன ரத்தம்? என்னதான் நீங்க தாய்க்கு தாயா வைஷாலிய வளர்த்தாலும் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு பெத்த அம்மாவை கூப்பிடாம எப்படி இருக்க முடியும்? சித்தி, இது வேறையா போச்சு. ஆமா, சின்ன அத்தையை எப்படி மறந்தீங்க? பாவம், அவங்க கேரளால இருக்காங்க, அவங்களுக்கு இப்ப எதுவுமே தெரியாது. பிரியா, நீ எப்படி இதை மறந்துட்ட? எப்ப பார்த்தாலும் பொறுப்பா இருக்கணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பல்ல? ஓ, கிளாஸ் எடுக்கிறதுக்கு நடுவுல இதை மறந்துட்ட. சரி விடு. ஐம் ஷூர் இவ்ளோ லேட்டா சொன்னா டெஃபினட்டா கோவப்படுவாங்க. ஆமா, அதனாலதான் சித்திக்கு நாங்க. ஆமா, அனு சித்தி கிட்ட நானே போன் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, போன் கொடு, அவங்களுக்கு போன் பண்றேன். இல்ல, போன் சார்ஜ்ல அப்படியா? சரி, அவங்களோட நம்பர் கொடு, நான் போன் பண்ணிக்கிறேனே. நம்பர்லாம் மறந்து போச்சு. மறந்துச்சு. போன் வீட்ல வேற இருக்கு, நம்பர்லாம் இல்ல. மறந்து போய் பாவம். ஓ, என்ன பண்றது? ஏய், நானும் மறந்துட்டேனே. ஓ, என்கிட்ட அவங்களோட நம்பர் இருக்கு, கல்யாணத்தப்ப அவங்களே கொடுத்தாங்க. வெயிட், நானே போன் பண்றேன். இதோ இருக்கே, அனு. ஹலோ அனு ஆண்டி, நான் அர்ஜுன் பேசுறேன். எந்த அர்ஜுன்? நான் தான் பிரியாவோட ஹஸ்பண்ட். ரொம்ப அவசரமா உங்களுக்கு விஷ் பண்ணணும், அதுக்கு தான் போன் பண்ணேன். இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? வைஷுக்கு என்கேஜ்மென்ட்டா? நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன். இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. மாப்ள
ஆமாமா, வைஷாலியோட நிச்சயதார்த்தம் இன்னைக்கு தான். வாட் நான்சென்ஸ். இப்போ நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பிரியா, உங்க அக்கா, கவிதா எல்லாருமே வைஷாலியோட என்கேஜ்மெண்ட்க்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிரியா? நான் பேசுறேன். டோன்ட் வரி. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்க கிளம்பி வந்தா மட்டும் போதும். മാപ്പിളെ എന്താ ഈ പറയുന്നത്? അയ്യോ, മാപ്പിളെ யாரு? நீங்க மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அப்படியே டிபிக்கல் கேரளா பையன். அது என்ன படம்? ஸ்பிரிட் மோகன்லால் இருக்காருல்ல, அவர மாதிரியே இருக்கார். நீங்க என்ன சொல்றீங்களோ அத மட்டும் தான் செய்வார். ரொம்ப நல்ல பையன். என்கிட்ட யாருமே இத பத்தி ஒண்ணும் പറഞ്ഞിട്ടില്ല. வைஷோட அம்மா எனக்கு தெரியாம எப்படி மாப்பிள்ளை இவ்வளவு சீக்கிரமா? ஏன் இன்ஃபார்ம் பண்ணலன்னு நான் எப்படி சொல்றது ஆண்டி? வைஷாலிக்கும் நிறைய வேலை இருந்திருக்கும்ல. இன்டர்நெட்ல பார்த்ததும் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் உங்க அக்கா தான் ஓகே சொல்லிருக்காங்க. அம்மா ஓகே சொன்னதும் பிரியாவும் ஓகே சொல்லிட்டா. பொண்டாட்டி சொன்னதும் புருஷனும் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் இங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் வர முடியும்னு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கும் நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். கேரளா ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். 3 மணிக்கு ஃப்ளைட். என்னோட பாய் உங்களுக்காக அங்க டிக்கெட்டோட வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீங்க டைம்க்கு ஏர்போர்ட் வந்தா போதும். வரும்போது நீங்க நல்ல ஒரு கேரளா சாரி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, நான் ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்புறேன். நானே வந்து உங்களை பிக்கப் பண்றேனே. ஐயோ மாப்பிள்ளை, എന്താ ഇത് പറയുന്നേ? വൈഷുക്ക് കല്യാണം എന്ന് പറയുന്നേ? എന്റെ ഗുരുവായൂരപ്പ, എനിക്കൊന്നും മനസ്സിലായിട്ടില്ല. എയർപോർട്ട് എന്ന് പറയുന്നു, ടിക്കറ്റ് എന്ന് പറയുന്നു, കല്യാണം എന്ന് പറയുന്നു. ദൈവമേ. அனு ஆண்டி, எனக்கு இவ்ளோ மலையாளம்லாம் தெரியாது. என்ன கத்துக்கிட்டனோ அதை அன்னைக்கே எல்லாம் உளறிட்டேன். அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒன்று பண்றேன். யாருக்கு மலையாளம் தெரியுமோ அவங்க கிட்ட போன் தரேன். அவங்களே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆஸ் யூஷுவல். ஓகே, see you. அது பிரியா கிட்ட பேசு. பேசு பிரியா, பேசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி. ஐயோ பிரியமோளே, എന്താ ഇത്? என்ன நடக்குதுங்க? சித்தி, நானோ இல்ல, ரிலாக்ஸ், ஒண்ணும் இல்ல. എന്താ ഇത്? நம்ம வைஷுக்கு கல்யாணமா? ചിത്തി, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. അർജുൻ കള്ളം പറയുന്നു. ഞാൻ പറയുന്നു കേക്കൂ. അയ്യോ, അതെല്ലാം ഒന്നും ഇല്ല, ഞാൻ പറയുന്നു. അയ്യോ, എന്താ പ്രിയമോളെ ഇത്? ചിത്തി റിലാക്സ്. ചിത്തി, അതെല്ലാം ഒന്നുമില്ല. പിന്നെ വിളിക്കാന്ന് പറ. ചിത്തി ലിസൺ. പിന്നെ ഞാൻ വിളിക്കും. ഓക്കേ? യാ. പ്രിയ, போனை கொடு. ரொம்ப கோவமா இருக்காங்களா? ஆப்வியஸ்லி யூ நோ. அத்தை, நீங்க அவங்களோட இடத்துல இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஆப்வியஸ்லி உங்களுக்கு கோவம் வந்திருக்கும்ல. And Vaishali, you should be very responsible. How can you do this? நீ அத அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. உங்களுக்காக நான் சாரி கேட்டுட்டேன். But I think she'll be okay. நான் உங்களை பிக்கப் பண்றதுக்கு வண்டி அனுப்பியிருக்கேன். நோ ப்ராப்ளம். நான் கொஞ்சம் கிளம்பணும். அங்கேயும் ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குதுல்ல, ஜெய் காவியாவோட என்கேஜ்மெண்ட். வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் பண்றேன்.
இல்ல மாப்பிள்ள உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் ஏற்கனவே நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஆர் யூ ஷூர் மாமா? ஆமாமா தீர்ச்சயாயும் ஷூர் ஆமா. அத்தை மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள, இது என்னோட கடமை. பிரியா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அம்மா நீ தான் முன்னாடி நின்னு எல்லா சடங்கையும் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா நீ தான் ஜெயோட அண்ணியாச்சே. வைஷாலியோட என்கேஜ்மெண்ட்ல மச்சனனை மறந்துடாத. வைஷாலி கங்க்ராச்சுலேஷன் வைஷாலி. நீட்டிக்கோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதன். மாப்பிள்ள வெக்கப்படுறாரு. ஐயோ வெக்கம். சகலையாக போறீங்க நீங்க. வைஷாலி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். ஓகே? அப்ப ஸ்டெல்லா? ஸ்டெல்லாவா? இல்ல அது நல்லா வருவேன். ஓ நல்லா ஸ்டெல்லா நல்லா. மாமா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஈவினிங் வந்துருங்க. இந்த சிரிச்ச முகத்தை தான் அங்க பார்க்கணும். ஓகே? தீர்ச்சயாயும் நான் வரேன். என்கேஜ்மென்ட் பேக் ஆன் ட்ராக். ஐயோ போய் எல்லாம் நசிச்சு போயிச்சு. என்ன பிரியா இதெல்லாம்? நான் இதெல்லாம் அப்பவே சொன்னல இதெல்லாம் வேண்டான்னு. ஏன் சேச்சி இப்படி பண்ண? ஐயோ எந்த செய்ய குருவாயிரப்பா. போச்சு அம்மா வேற வர போறாங்க. இப்போ என்ன பண்றது? ஐயோ எப்படி என்கேஜ்மென்ட்ட கேன்சல் பண்றது? அப்படி ஏதாவது ஆச்சு நம்ம எல்லாருக்கும் அவமானமா போய்டும். அது எப்படி முடியும்? உன் கூட எல்லாம் என்னால என்கேஜ்மெண்ட் பண்ண முடியாது. நான் சாயங்காலம் என்கேஜ்மெண்ட்க்கே வர மாட்டேன். நான் வந்தா என்கேஜ்மெண்டே நடந்துரும். 10 பொய்ய மறைக்கிறதுக்காக என்னால 100 பொய்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. ரிலாக்ஸ் மதன் ரிலாக்ஸ். அப்போ தக்கல ஸ்டெல்லா வாய மூடு. நீ என்ன பைத்தியமா? சேச்சி லெட்ஸ் ஸ்டாப் இட் யா. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. மதன் இங்க பாரு, இந்த விஷயம் பத்தி எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே நான் பேசிட்டேன். இதனால உன் லவ் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும். சோ ப்ளீஸ் பி காம். வராதா? வராது. அண்ட் யூ, உனக்கு உன் லவ் லைஃப்ல ஜெயிக்கணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கீப் காம். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்து தான் ஆகணும். மா நீ சித்திய ஸ்டாப் பண்ணு. அவங்க இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இந்த டென்ஷனால அவங்க உடம்புக்கு ஏதாவது வந்துற போகுது. ஜஸ்ட் ஸ்டாப். இந்த அர்ஜுன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அவர் பாட்டுக்கு இங்க வந்து ஏதாவது பேசி நம்ம பிளான் எல்லாம் கெடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்காரா? கண்டிப்பா இல்ல. எல்லாம் அப்படியே நடக்கும். நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும். இந்த தமிழ் அடிக்கு கேரளா அடி கொடுக்கல. என் பேர் பிரியா. உன்னை பிரியா அர்ஜுன் இல்ல. குட்டு 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 நல்ல வேலை பண்ண அர்ஜுன். தனம் அவனா கொக்கா. அந்த ஆலப்பி எக்ஸ்பிரஸ் அப்படியே தடம் புரண்டுருச்சு. எல்லாருமே வெல வெளுத்து போயிட்டாங்கம்மா. வரா. ஜெயி அந்த துணியெல்லாம் போட்டு பார்த்தானா? அப்புறம் அந்த தட்டு சுக்கு, அந்த நிச்சயதார்த்த தட்டெல்லாம் மறக்காம எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. ஜெய்க்கு எந்த குறையும் வராது. அம்மா நம்ம ஜெய் எவ்வளவு கொடுத்து வச்சவன்ல. ஆமாப்பா. கல்யாண வேலை எல்லாம் தடங்களே இல்லாம எவ்வளவு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு இல்ல? சென்னைக்காரங்க யாருன்னு அந்த கதைகளுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும் இல்லம்மா? பிரியா ஒரு நிமிஷம்.
அம்மா ஆ. பிரியா கிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா? அது வந்து பிரியா, இது கேரளா மாதிரி இல்ல. இங்க 1008 சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும். நீ தான் முன்னாடி நின்னு ஓ மச்சனனுக்காக இதெல்லாம் பண்ணணும். ஓகே? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் டி. தண்ணிக்குள்ள இருந்துகிட்டு முதல்ல கூட சண்டை போட முடியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. ஹலோ. வணக்கம் தம்பி. எல்லா ஏற்பாடும் கரெக்டா செஞ்சிருக்கீங்கல்ல? சார் இந்த பாருங்க, நீங்க போய் நிம்மதியா இருங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். ஹாய் ஆண்டி. ஹலோ ஹாய் வாங்க. அர்ஜுன். உட்காருங்க. சரி. வர்ற கெஸ்ட் எல்லாருமே ஸ்டேஜ் பக்கத்துல தான் இருப்பாங்க. சரி, அவங்க வர்றப்பவே ஸ்டார்டர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துடணும். கண்டிப்பா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துடணும். சரி. சரியா? ம். சின்னவங்க பெரியவங்க அந்த வித்தியாசமே சரி, இருக்கக்கூடாது. எல்லாரையும் கரெக்டா பாத்துக்கணும். உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேணாம் சார். நாங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம். சரி, நீங்க போங்க. நான் சரிங்க வரேன். சார். ஹாய் பிரவீன். ஹாய். எப்படி இருக்கு? ஃபைன். பிசினஸ்ல எந்த அளவுக்கு அசத்துவியோ அதே மாதிரி இந்த விஷயத்துல நீ அசத்திட்ட. ரியலி யூ ஆர் கிரேட். தம்பியோட என்கேஜ்மெண்ட், சோ நான் தானே பாத்துக்கணும். கண்டிப்பா. என்ன அர்ஜுன், வரவங்கள வான்னு சொல்ல மாட்டியா? அப்படியே பொண்டாட்டிய பார்த்து திகச்சு நிக்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. வாங்க, சரி உட்காருங்க. சரி. ஹாய் பிரவீன். ஹாய். ஆல் குட்? கிரேட். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஓகேவா? ஹாய் பிரியா, அழகா இருக்கீங்க. You look so pretty. ஓ, perfect. சரி வா கவ்யா, மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாப்போம். One second. என்ன மேடம், ஃபங்க்ஷனுக்கு யாராவது இப்படி இவ்ளோ காடியா நெக்லஸ் போட்டு வருவாங்களா? பாக்குற மக்களுக்கு அப்படியே கண்ணு அவிஞ்சு போயிடாது? எனக்கு தெரிஞ்சு இங்க வந்திருக்க பாதி கெஸ்டுக்கு அர்ஜுன் மாதிரி கேவலமான டேஸ்ட் இருக்கு. மரத்தமிழனுக்கு இல்ல? நகையில எப்பவுமே அழகு இருக்காது மிஸ்டர் சிடுமூஞ்சி அர்ஜுன். நகையோட அழகே அத போட்டிருக்கிறவங்கள பொறுத்து இருக்கு. அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் டே இல்ல? இந்த நெக்லஸ்ல ஆரம்பிச்சு இன்னும் வெரைட்டியா நீங்க எதிர்பார்க்காத ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் உங்களுக்காக இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்க்க தானே போறீங்க? என்னத்த சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்? இந்த மலையாள மங்கம்மா வெரைட்டியா சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போறேன். எதுக்கும் உஷாரா இருக்கணும். ஓ சார் வணக்கம் சார். அங்கிள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. இங்க பாருங்களேன், இப்பவே என் மருமகளுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. வடநாட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வாழ வர போறா. நல்லா இருமா. ஆண்டி, நீங்க நிஜமாவே கிரேட். உங்க ஃபர்ஸ்ட் மருமக கேரளா, நான் ஜம்ஷெட்பூர். நம்ம வீட்லயே தேசியம் இருக்கு. அந்த கேரளாக்காரங்க வீட்ல கூட தான் லேகியம் இருக்கு. அதை விடு. நீ ரொம்ப நாளைக்கு ஜெய் கூட நல்லா இருக்கணும். நாங்க 2 பேரும் ஆசீர்வாதம். தேங்க்ஸ் ஆண்டி. ஆமா ஆண்டி, ஜெய் எங்க காணோம்? மேடம் வந்துருவான், எங்கேயும் போயிட மாட்டான். எப்படியும் வாழ்க்கை பூரா அவன் கூட தானே இருக்க போற. அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். ஓ, சும்மா கேட்டியா? கவலைப்படாத, வந்துருவான். மாப்பிள்ள சார் டிப் டாப்பா ரெடியாக போயிருக்கான். மனோஜ் தான் கூட கூட்டிட்டு போயிருக்கான். வந்துருவான். ஓகே.
நமஸ்காரம் வாங்க. நமஸ்காரம் வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சார். மோளே இந்தாம்மா வைசாலி, நீ அழகாதான் இருக்க, ஆனா மூஞ்சி ஏன் இப்படி ஆக்சிடென்ட் ஆன அம்பாசடர் கார் மாதிரி வச்சிருக்க? பால்கோவா மண்டைகளும் பிடிக்கலையா? ஐயே என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மே சும்மா சும்மா இரு. எங்க மலையாள கல்ச்சர்ல என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது பொண்ணுங்க இப்படிதான் வெக்கப்படுவாங்க, கொஞ்சம் நர்வஸா இருப்பாங்க. கொஞ்சம் சரி. எங்களுது ஒண்ணும் உங்க கல்ச்சர்ஸ் மாதிரி இல்ல. எல்லாம் ஓபனா இருக்கிறதுக்கு மனசுல ஆயோ. ஜெய் வந்துட்டான்.